பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீ திடன்கொள். இந்த வார்த்தைகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இன்னும் அதிகமாய் நடத்துவாராக. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகள், நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? நம்முடைய வார்த்தைகள் அது எப்படியாய் மற்றவர்களிடத்திலே விளங்கக்கூடியதாய் இருக்கிறது? சில நேரங்களில் சிலர் சொல்லுகிறதை கேட்க முடியும். இவ்வளெல்லாம் விசுவாசினே வெளியே சொல்லிடாதீங்க பாஸ்டர். வாயை திறந்தாலே அசிங்கமான வார்த்தைகள், காயப்படுத்துகிற வார்த்தைகள், குற்றம் சாட்டுகிற வார்த்தைகள், என் வாயிலிருந்து வர்றதெல்லாம் கோள் சொல்லுகிற வார்த்தைகளாக இருக்கிறது. நிறைய பேர் மற்றவர்களை குறித்து சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம். தேவஜனமே, உங்கள் வார்த்தைகள், என்னுடைய வார்த்தைகள் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இங்கே நாம் வாசிக்கும் பொழுது நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 16வது அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்கிறோம். இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். ஆம் தேவஜனமே, நம்முடைய வார்த்தைகள் இனிய சொற்களாக அது காணப்பட வேண்டும். அருமையான வார்த்தைகளாக அது வெளிப்பட வேண்டும். ஆங்கிலத்திலே அதை சொல்லும் பொழுது பிளசன்ட் வேர்ட்ஸ். அந்த இனிமையான, அருமையான, ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வார்த்தைகள் தேன் கூடு போல் ஆத்துமாவுக்கு எப்படி இருக்கிறதா? மதுரமாக இருக்கிறது. ஸ்வீட் டு த சோல் அண்ட் ஹெல்த் டு த போன்ஸ். எலும்புகளுக்கு இது ஆரோக்கியம் உள்ளதாக, பலன் உள்ளதாக, ஔஷதம் உள்ளதாக அது காணப்படுகிறதாம். இன்றைக்கு சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஏன் வார்த்தை எப்படி இருக்கு? சபைக்குள்ள வரும் பொழுது அந்நிய பாஷையும் வெளியே புறப்பட்டு போன உடனே அந்நியாய பாஷையுமா இருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள் உங்கள் நாவுகளிலிருந்து புறப்படுகிறதா? நம்ம வாழ்க்கை மற்றவர்களுடைய காயங்களை கட்டக்கூடிய வார்த்தைகள் உங்கள் நாவுகளிலிருந்து புறப்படணும். மற்றவருடைய இருதயத்தில் இருக்கிற வேதனைகளை அறிந்து அந்த வேதனையை நீக்கக்கூடிய சொற்கள் உங்கள் உள்ளத்திலிருந்து அது புறப்பட வேண்டும். அதிகமாய் சிலர் பேசும் பொழுது, சில காரியங்களை சொல்லும் பொழுதெல்லாம் அவ்வளவு கடினமாக இருக்கும். கோபம் வந்துடும். எதையாவது சொல்லி இல்லாமன்ற வரைக்கும் இங்கே தொண்டைக்கு மேலே வந்து நின்றோம். வாயை திறந்துட்டா அதுக்கப்புறம் என்ன பேசுவோனே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஆனாலும் உள்ளத்துக்குள்ள அதை அடக்கி கொண்டு, ஆண்டவரே, என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மற்றவர்களுடைய காயங்களை கட்ட வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாள் நான் கேட்குறது அதுதான். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகள் பிறருடைய காயத்தை ஆற்ற வேண்டும். ஒருவேளை உடைய குடும்பத்தாருடைய காரியங்களாக இருக்கலாம், உங்கள் நண்பர்களுடைய காரியங்களாக இருக்கலாம், சக விசுவாசிகளுடைய காரியங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, யாரிடத்திலாக இருந்தாலும் சரி, எந்த நபர்களிடத்திலாக இருந்தாலும் சரி, உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஒரு நாளைக்கும் மற்றவர்களை வேதனைக்குள்ளாக்கி விடக்கூடாது. மற்றவர்களை கட்டுகிற வார்த்தையாக இருக்க வேண்டும். ஆமென், ஆமென். இன்னைக்கு நாம் அதை விரும்புகிறது இல்லை. இன்னைக்கு நாம் அதை எதிர்பார்ப்பதில்லை. சட சட சடன்னு பேசிட்டு போயிட்டே இருப்போம், முகத்தை வெட்டிட்டு போய்கிட்டே இருப்போம். இல்லைங்க, அது மாற்றப்படணும். அது மாற்றப்படணும். உங்கள் வாழ்க்கையை விட்டு அது வெளியே போயிடணும். வெட்டிட்டு போகிற அனுபவம், அதை சட சடன்னு பேசுகிற அனுபவங்கள், அதெல்லாம் மாறிடணும். என் வார்த்தை நின்று நிதானித்து அதை ஆராய்ந்து பேசக்கூடிய ஒரு அனுபவத்தை தேவன் உங்களுக்கு தரணுங்க. தேவன் உங்களுக்கு தரணும். ஆண்டவரே, நான் அதை புரிந்து மற்றவர்களை எந்த சூழ்நிலையிலும் வேதனைப்படுத்திடக்கூடாது என்று சொல்லி கவனமாய் பேசக்கூடிய வார்த்தைகள், அதை தான் அங்கே சொல்லுது. இனிய சொற்கள், இனிய சொற்கள்
தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு அது எப்படி இருக்குமா? தேன்கூடு எப்படி இருக்கும்? மதுரமாக இருக்கும், இனிப்பாக இருக்கும், சுவை மிக்கதாக இருக்கும், ஒரிஜினாலிட்டி அதில் இருக்கும். அப்போ அந்த 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 வார்த்தைகள் ஆத்துமாவுக்கு மதுரம் உள்ளதாய், நீங்கள் கொடுக்கக்கூடியதான சுவிசேஷம் மற்றவர்களுக்கு மதுரமாய் இருக்கக்கூடியதாய், நீங்கள் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் கிறிஸ்துவண்டை அவர்களை இழுக்கக்கூடியதாய் அப்படி இருந்து அவருடைய எலும்புகளுக்கு அது எப்படி மாற வேண்டுமாம்? ஔஷதமாக மாற்றப்பட வேண்டும். அவங்க எலும்புகளை பலனடைய வைக்கணும். படுத்து விழுந்து கிடக்கிற அவர்களை தாங்குகிற வார்த்தையாய், தூக்கி விடுகிற வார்த்தையாய் இந்த வார்த்தை காணப்படணுமே தவிர ஒரு நாளைக்கும் அவங்களை விழத்தள்ளுகிற அல்லது மடங்கடிக்கிற வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. தெய்வ ஜனமே, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எங்களுக்கு நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. அவசரப்பட்டு பேசுகிற வார்த்தைகள், அவசியமில்லாத வார்த்தைகள், காரணமில்லாமல் காயப்படுத்துகிற வார்த்தைகள், இவைகள் ஒன்றும் எங்கள் நாவிலிருந்து புறப்படாதபடிக்கு இனிய சொற்கள், அருமையான வார்த்தைகள், let there be a pleasant words from my mouth, O Lord. அருமையான இந்த வார்த்தைகளை என் வாயிலிருந்து புறப்படட்டும். Let it be the sweet to their soul and let it be a healthy to their bones. அவருடைய ஆத்துமாவுக்கு அது மதுரமும், அவருடைய வாழ்க்கையின் எலும்புகளுக்கு அது ஆரோக்கியமாய் நினமுள்ளதாக ஔஷதம் உள்ளதாக அது மாற்றப்பட உதவி செய்யும். கேளுங்க, கர்த்தர் உங்களை எடுத்து நிறுத்துவார், ஆசீர்வதிப்பார். கண்களை முடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, எங்களுடைய ஒவ்வொருவருடைய வாயின் வார்த்தைகள் மற்றவர்களை வேதனைப்படுத்தவோ கலகப்படுத்தவோ குற்றப்படுத்தவோ அப்படிப்பட்டதாய் இராதபடிக்கு காயங்கட்டுகிற வார்த்தைகள், கட்டி எழுப்புகிற வார்த்தைகள், தட்டி கொண்டு செல்லுகிற வார்த்தைகள் எங்களுடைய வாயிலிருந்து புறப்படட்டும். அந்த வார்த்தைகள் மற்றவர்களை எழுப்பி நிறுத்தத்தக்கதாக என் தேவனீர் உதவி செய்வீராக. அந்த வாயின் வார்த்தைகள், இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமுமாய் மாற்றப்பட ஜெபிக்கிறோம். மகிமைப்படும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனமே, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அது ஒரிஜினாலிட்டியாக மற்றவருடைய காயங்களை கட்டக்கூடியதாக, அவருடைய ஆத்மாவுக்கு அது மதுரமாய் இனிப்புள்ளதாய், அவருடைய எலும்புகளுக்கு நினமுள்ளதாய் ஸ்ட்ராங்கஸ்டாக இருக்க புறப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். God bless you. God bless you. God bless you.